மாநகராட்சி புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா. மாநகராட்சி புதிய அலுவலகம் கட்டிடத்திற்கு ரூபாய் 43.40 கோடி திட்ட மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அனுமதி வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் தாம்பரம் சானட்டோரியம் சித்த மருத்துவமனை அருகில் நடைபெற்ற விழாவிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் கழக முதன்மை செயலாளருமான மாண்புமிகு K.N. நேரு, கழக பொருளாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் T.R. பாலு, காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அடிக்கல் நாட்டினார்கள். உடன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் S.R. ராஜா, பல்லவர சட்டமன்ற உறுப்பினர் E. கருணாநிதி, மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி, துணை மேயர் கோ. காமராஜ், நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராசு, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் T. காமராஜ், S. இந்திரன், வே. கருணாநிதி, E. ஜோசப் அண்ணாதுரை, ஜெயபிரதீப் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கழக தோழர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இதுவரை ஏற்கனவே இருந்த 15 மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக 10 மாநகராட்சிகளை அறிவித்து அதில் முதல் கட்டமாக 5 மாநகராட்சிகள் அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே வாங்க கமிஷனர் மேயர் வாங்க மேயர் பக்கத்தில் அப்படின்னு ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக 30 கோடி ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து கேட்ட காரணத்தால் இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதில் தான் ஒரு கட்டடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது. தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இது ரெவன்யூலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள். அதில் இருக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதுக்காக இப்போடைய குழு அமைத்த அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும். சார், வர உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள அது நமக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தல். அதில் ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசினுடைய நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாம்பரம் மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசினுடைய கட்டடங்கள் அரசினுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும். எவ்வளோ நாளில் முடியும் இந்த கட்டிட பணி? ஒரு வருஷம். கட்டி முடிஞ்சு திறந்து குடியேறிடுவாங்க. இப்போ வந்து சார் இந்த மழைக்கு முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கா சார் நகராட்சி நிர்வாகம்? மாநிலம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் சார் அந்த மழை திருப்பி ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. தொடர் மழை ஏங்க கொஞ்சம் நம்ம என்ன பொறுத்தளவு மழை பெய்ட்டுங்க கொஞ்சம் சம்பரமாக்கெல்லாம் குடி தண்ணீருக்கு சிரமமாயிடும். நீங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு குடி தண்ணீரை ஏற்றி ஆகணும். குடி தண்ணீர் வரணும். மழை பெய்ட்டுங்க தமிழகம் முழுவதும் மழை பெஞ்சாதான் மக்களுக்கு நல்லது. குடி தண்ணீர் வேணும். 2 நாள் சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க. குடி தண்ணீர் வேணும்.